அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் ஆஷூரா நாளை பற்றிய முழு தகவல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆஷூரா நாள் எப்போது, அதனுடைய சிறப்பு என்ன, அந்த நாளில் என்னென்ன அமல்கள் செய்யணும், இன்னும் நியத்து என்ன, நோன்பினுடைய நியத், இது போல் முழு தகவல்களையும் நம்ம இன்றைக்கு பார்த்துடலாம். ஏன்னா நம்ம எல்லோருமே ஆஷூராவை நம்ம ரொம்ப நெருங்கிட்டோம். ஆஷூரா நாள் எப்போ அப்படின்னா நமக்கு சனி ஞாயிறு, அதாவது வெள்ளிக்கிழமை இரவு, அதாவது நாளைக்கு இரவு தஹஜத்தில் நீங்கள் சஹர் செய்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை ஒரு நோன்பு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நோன்பு, 2 நோன்பையும் நம்ம வைக்கக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். இந்த ஆஷூராவினுடைய நோன்பு மாதிரியான சிறப்பு வேற எந்த நோன்புக்கும் இல்லை அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிக அளவு தேடி இருக்காங்க. ரமலானுக்கு அடுத்த அந்தஸ்து ஆஷூராவினுடைய நோன்புக்கு தான் இருக்கு. இப்போ இந்த நோம்பினுடைய சிறப்பு என்ன, ஏன் நம்ம இந்த நோன்பை வைக்கிறோம், இதனுடைய முழு தகவல்களையும் நம்ம இப்போ ஹதீஸ் வாயிலாக நம்ம பார்க்கலாம். முஹர்ரம் மாதத்தின் 10ஆம் நாளில் மூசா அலைஹிவஸல்லம் அவர்களையும் அவர்களின் தோழர்களையும் அல்லாஹ் அவர்களின் பகைவன் ஃபிரௌனிடமிருந்து கடலை பிளந்து பாதுகாத்து அதே கடலில் ஃபிரௌனையும் அவனின் படைகளையும் அழித்த நாளாகும். அதற்கு நன்றி செலுத்தி மூசா அலைஹிவஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள். அதை பின்பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நோன்பு நோற்று தன் தோழர்களையும் நோற்கும்படி ஏவினார்கள். அதை நாமும் பின்பற்றி அந்த நாளில் நோன்பு நோற்பது சுன்னத்தாகும். எனவே இந்த நோன்பு நமக்கு சுன்னத்தான ஒரு நோன்பாய் இருக்கு. ரமலானுக்கு பின் சிறப்பான நோன்பு முஹர்ரம் மாதத்தின் நோன்பாகும். கடமையான தொழுகைக்கு பின் சிறந்த தொழுகை இரவு தொழுகையாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எவ்வளோ ஒரு அந்தஸ்து பாருங்க இந்த நோன்புக்கு. இந்த நோன்பு தான் ரமலானுக்கு அடுத்த அந்தஸ்து. அல்ஹம்துலில்லா. இன்னும் ஒரு அறிவிப்பில் ஆஷூரா நாளுடைய நோன்பின் சிறப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேடியது போன்று வேறு எந்த நாட்களின் நோன்பின் சிறப்பையும் தேடியதாக நான் பார்க்கவில்லை என சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நபி அவர்கள் இந்த நோன்பை ரொம்ப ஆர்வமாக தேடி இருக்காங்க அப்படின்னா இந்த நோன்புக்கு எவ்வளவு மகத்துவங்கள் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. மேலும் ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முஹர்ரம் 10ஆவது நாளில் ஆஷூரா நோன்பு நோற்பதை அதற்கு முந்தைய ஓராண்டின் பாவத்திற்கு பரிகாரமாக அல்லாஹ் ஆக்குவான் என நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதாவது ஆஷூரா நோன்பை நம்ம வச்சோம் அப்படின்னா முதல்ல ஒரு வருஷத்தினுடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுது. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு வருட பாவங்களை மன்னிக்கக்கூடிய நாள் இந்த நாள். இந்த நாளை எல்லோருமே மிஸ் பண்ணாதீங்க. நோன்பு வைப்பதற்கு எல்லோருமே தயாராகிக்கோங்க. மேலும் ஒரு ஹதீஸ், ஆஷூரா தினத்தன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்று அதை நோற்கும்படி ஏவிய போது, இது யூதர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் கண்ணியப்படுத்தும் நாளல்லவா, அல்லாஹ்வின் தூதரே என்று தோழர்கள் கேட்டபோது அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் எதிர் வரக்கூடிய வருடத்தில் 9வது நாளையும் சேர்த்து நோற்பேன் என்றார்கள். அடுத்த வருடம் வருவதற்கு முன்பாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள். இந்த ஹதீஸ்லேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நபி அவர்கள் அடுத்த ஆண்டு நான் இருந்தேன் அப்படின்னா 9வது 10வது நாளை 2 நாளையும் நான் நோன்பு வைப்பேன் அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடுத்த வருடத்தில் நம்ம கூட இந்த பூமியில் இல்லை. அதனால் நம்ம எல்லோருமே 9, 10 2 நாளையும் நம்ம நோன்பு வைக்கக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். இப்போ இந்த நோம்பினுடைய நியத்து என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். அரபி, தமிழ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அர்த்தத்தோடு போட்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் பாருங்க. நவைத்து சௌமகதின் அன் அதாயி சுன்னதி ஆஷூரதி ஹாதிஹி சனதி லில்லாஹி தாலா. நீங்கள் அரபி ஓத தெரியல அப்படின்னா பரவாயில்ல. இந்த வருடம் ஆஷூராவினுடைய சுன்னத்தான நோன்பை இன்று பிடிக்க அல்லாஹுக்காக நியத்து செய்கிறேன். அவ்வளோதான் இதனுடைய நியத். எனவே சனிக்கிழமை ஒரு நோன்பாளியாகவும் ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒரு நோன்பாளியாகவும் இருக்கணும். நோன்பினுடைய நியத் இதுதான். எல்லோருமே ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் இந்த ஆஷூராவினுடைய நாளன்று நம்ம நோன்பாளியாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இந்த நாளுக்கு எத்தனை சிறப்புகள், எத்தனை மகத்துவங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லோருமே யோசிக்கணும். இந்த நாளுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது. இந்த நாளில் நிறைய அதிசயங்களை, ஆச்சரியங்கள் அல்லாஹ் தஆலா நிறைய நபிமார்களுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தி காட்டியிருக்கான். மேலும் இந்த நாளில் செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லா மக்களுமே இதை அதிக அளவு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிறந்த நாளுக்காக நம்ம போடக்கூடிய ஒரு பதிவு அது நிறைய மக்களை போய் சேரணும் கண்டிப்பாக. ஏன்னா யாருமே அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. அடுத்து அந்த நாள் முடிந்த பிறகு பார்க்குறதுல எந்த விதமான பலனுமே இல்லை. அதனால்
இந்த மாதிரி சிறந்த நாட்களில் போடக்கூடிய பதிவை அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள். கட்டாயம் அதனுடைய நன்மையும் பலனும் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த காரியம் நீங்கள் சாதாரணமான காரியம் செய்யலை, ஒரு நல்ல விஷயத்தை எத்தி வைக்கிறீங்க. கண்டிப்பாக அதற்குரிய கூலி இம்மையிலும் மறுமையிலும் நாம் அடைந்து கொள்ளலாம். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த ஒரு பதிவை அதிக அளவு ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த ஆஷூரா நாளில் செய்யக்கூடிய அமல்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலோட எல்லோருமே காத்துருங்க. அல்ஹம்துலில்லாஹ். எனவே இன்ஷா அல்லாஹ் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.